மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் இந்த ஆண்டு 2024-25 நிதிநிலை அறிக்கையின் போது பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்தவாறு இன்று 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு உட்பட்ட மாணவர்களுக்கு சுற்றுலா பயணம் முதற்கட்டமாக துவங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மொத்தமாக 206 பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் மொத்தமாக இருக்கின்றனர். அதில் இன்றைக்கு முதல் கட்டமாக 1255 மாணவர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு பஸ்ஸுக்கு என்று 3 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பேருந்து துறையிடம் இணைந்து பேருந்துகள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு 24 பேருந்துகளில் மாணவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒரு பேருந்துக்கு 4 இடங்கள் என்று இந்த சுற்றுலா பயணம் மேற்கொள்ளப்படும். சென்னைக்கு உட்பட்ட எக்மோர் மியூசியம், பிர்லா பிளானட்டோரியம், வண்டலூர் ஜூ மற்றும் செம்மொழி பூங்கா இப்பேற்பட்ட இடங்களுக்கெல்லாம் இந்த மாணவர்கள் சுற்றுலா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து படிப்படியாக அனைத்து பள்ளிகளும் வாரத்துக்கு ஒரு நாள் என்று நியமிக்கப்பட்டு மாணவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். அமெரிக்கா சுற்றுப்பயணம் போனீங்க, எந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சி ஆக்கப்பூர்வமாக இருந்தது? அமெரிக்கா சுற்றுப்பயணம் என்பது சான் ஆண்டோனியோஸ் என்பது நம்முடைய சென்னை மாநகராட்சியோட சிஸ்டர் சிட்டி ஆக இணைந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த பொழுதும் சரி, மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த போதும் சரி, தொடர்ந்து நம்முடைய சிஸ்டர் சிட்டி இன்றைக்கும் அங்கு நம்ம அந்த ஒரு நல்ல முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சான் ஆண்டோனியோஸை பொறுத்தவரை 2022ஆம் ஆண்டு அந்த மேயர் மதிப்புக்குரிய மேயர் ரான் நிரன்பர்க் அவர் சென்னையை விசிட் பண்ணியிருந்தாங்க. சென்னையில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் எல்லாமே விசிட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிப்பன் கட்டிடத்திற்கும் வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க மாநகராட்சி மேயராக எனக்கு அழைப்புகள் விதித்திருந்தாங்க. அங்கே நம்ம சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட் போட்டதே அங்கே சான் ஆண்டோனியோஸில் இருக்கக்கூடிய ரிவர் ரெஸ்டரேஷன் ஒர்க் அவங்க மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இங்கே நமக்கு இருக்கக்கூடிய கூவம் பகுதிகள் அந்த பணிகளை மேற்கொள்றதாக தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தோம். நிஜமாவே அவங்க அது ரொம்ப சிறப்பாக செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கூவம்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச் அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்றத மேற்கொண்டிருக்கோம். தொடர்ந்து அங்கே மேயரிடம் பேசிக்கொண்ட போது ஒரு மீட்டிங் டிஸ்கஷன்ல போது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருந்தாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரங்களை, தமிழ் பண்பாடு ரெப்ரசன்டேட் பண்ணுற வகையில் அங்கே ஏதாவது ஒரு சிலை வைக்கலாமோ, இல்லை அவங்க சான் ஆண்டோனியோஸை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களையோ இல்லை விளையாட்டு திடல்களையோ ஏதாவது வைக்கலாம் அப்படின்றத தெரிவித்திருக்காங்க. அதுக்கு இன்னும் ஃபைல் ப்ராசஸிங் பண்ணல. தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்து இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேடம், பருவமழையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்திருக்கு. இப்போ இன்னுமே மழைநீர் கால்வாயை பல இடங்களில் தோண்டி போட்டிருக்காங்க. எப்போதான் முடிப்பீங்க? இப்போ இருக்கக்கூடிய வரக்கூடிய பருவமழையை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பருவமழை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் மழை என்றாலே நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம் தான் மழை வரும். ஆனால் இப்போ கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது நம்ம சென்னையில் டிராஸ்டிக்காக இருக்குது. அது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அனைவருமே ப்ராக்டிக்கலாக அதை பார்க்குறாங்க. ஸோ ஜூன் ஜூலைலலாம் இந்த அளவுக்கு மழை வருமா அப்படின்றத நம்ம இந்த ஆண்டு தான் பார்க்குறோம். கடந்த ஆண்டு இந்த அளவுக்கு மழை இல்லை. தொடர்ந்து இரவு நேரங்களில் மழை பெய்கிறது. அதற்காக தான் இந்த ஆண்டு எப்பவுமே ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் டீசல்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஆண்டு வார்டுக்கு 50 லட்சம் நியமிக்கப்பட்டு முதற்கட்டமாக டீசல்டிங் ஒர்க் ஜூன் மாதமே துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு 2வது கட்டமாக ஆகஸ்ட் செப்டம்பரில் துவங்கப்படும். மழைநீர் வடிகாலை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர் சிட்டியில் பணிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கு. கொசஸ்தலியார் பணிகள் விரைவில் இந்த செப்டம்பருக்குள்ள நிறைவேறும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறார்கள். கோவளம் பேசன் இப்பதான் நம்ம பணிகள் மேற்கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் பணிகள் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 60% கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 45% கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் ஃபேஸ் இப்பதான் ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம். பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மழைநீர் வடிகாலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். அதனால கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக கவனம் செலுத்தி வருகிறோம். மெட்ரோ ட்ரெயின் ஆற்றுல ஈரலைக்கு மேம்பாலம் போகுது. அதுக்கான தடுப்பணிகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஆற்றோட போக்கை தடுக்கக்கூடிய வகையில கட்டுமான பணி போயிட்டு மதுரவாயில இருந்து போட்டு அதுக்கான முன்கூட்டிய பணிகள்லாம் முடிக்கப்படுமா? அதுக்கு வாய்க்கால் ஸ்பெசிஃபிக்காக இப்போ மாம்பழம் கேனால் வெள்ள நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ரோடு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல மெட்ரோ ரயிலோட ஒரு 4 இடங்களில் தடுப்புகள் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணியோட ஃப்ளோ அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா பருவமழை காலத்தில் நகரத்துக்குள்ள நல்ல பாதிப்பு அதிகமாக இருக்கும்ல. அதுக்கு அவங்க ப்ராப்பராக நம்மகிட்ட முன்கூட்டியே பெர்மிஷன்ஸ் வாங்கியிருந்தாங்களா, இல்லை எப்போ அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க?
சென்னையை பொறுத்தவரை பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதில் ஒன்றாக தான் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மெட்ரோ ரயில் துறை சார்ந்து அந்த அதிகாரிகளும் வந்து நம்மளோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. அதற்கு குறித்து இந்த எலெக்ஷன் டைம்ல கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம்ல கூட அதிகாரிகள் வரைக்குமே ஒரு அஃபிஷியல் மீட்டிங் வந்து நடைபெற்றது. நீங்க தெரிவிக்கிறது போல மாம்பழம் கெனால்ல வந்து ஒரு பகுதிகளில் வந்து அது மூடப்பட்டிருந்தது. அந்த துறையிடம் நாங்கள் தெரிவித்திருக்கோம் சிஎம்ஆர் கிட்ட. ஸோ அவங்க வந்து மழைக்காலங்களுக்குள்ள அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாம்பழம் கெனால்லையும் வந்து வைடரிங் பண்றதுக்காக நாங்கள் முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். நேற்றைக்கு தான் அது வந்து பணிகள் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த பகுதி மாம்பழம் கெனால்ன்றது மிகவும் முக்கியமான பகுதி, மழைநீர் வடிகால் வந்து வெளியில செல்வதற்கு. ஸோ அது ஓவர்ஃப்ளோ ஆனால் அந்த பகுதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்ட சூழல் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது. முகத்துவாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன முகத்துவாரத்தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா இப்போ அங்கே எண்ணூர்லேயே ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், இப்போ அந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி போகிறதுக்கான வழி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா ஒவ்வொரு டைமே பேக் வாட்டர் வந்து தான் இஷ்யூ ஆகுது. இப்போ அங்கே அவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கு? அந்த மாநகராட்சி என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கு? இல்ல, முகத்துவாரம் பொறுத்த வரைக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. கடந்த முறை வந்து எல்லா முகத்துவாரமும் கிளியர் பண்ணி தான் வைத்திருந்தோம். ஆனா கடந்த முறை நம்ம வரலாறு காணாத மழை வந்து இருந்தது. யாருமே அந்த அளவுக்கு மழை வரும்ன்றதை எதிர்பார்க்க முடியல. இயற்கை வந்து யாராலுமே நம்ம நியமிக்க முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்றது. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை முன்னேற்க வச்சு இந்த ஆண்டு மிகவும் வந்து விரிவாக பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் அவர் இப்ப கேட்டாரு, பதில் சொன்ன நானு. ஆப்சென்ட் ஆஃப் மைண்டா வெள்ளம் வரும் பொழுது ஆறே ஹைட் ஆயிட்டப்போ தண்ணி உருவாக முடியாத சூழல் இருக்கு. மாம்பழத்துல போய் தண்ணி செப்டம்பர் மாசம் நமக்கு டேட் சொல்லிருந்தோம். அதுக்குள்ள முடிச்சுட்டு அதெல்லாம் அதுக்குள்ள பணியை முடிச்சிருவாங்க. இல்ல, கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியை முடிக்கிறதாக தான் தெரிவித்திருக்காங்க. மாம்பழம் கெனால் மட்டும் இல்ல, பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஏகாங்கிபுரம் கெனால், ஓட்டேரி நல்லா பகுதிகளும் சில இடத்துல வந்து இந்த மாதிரி சிஎம்ஆர் ஒர்க்னால நம்முடைய பணிகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மரியாதைக்குரிய சித்திக் சார் அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்களும் வந்து கண்டிப்பாக சென்னை எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படின்றத அவர் அறிந்திருக்காரு. அவங்களால பண்ணக்கூடிய அனைத்து முன்னெடுப்புகளும் அவர்கள் செய்வதா தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஹைக் ஆகிட்டே இருக்கு. ஆனா சிட்டில வந்து இந்த ஃபாகிங் ரொம்ப சுணக்கமா இருக்கு. நிறைய இடங்கள்ல ஃபாகிங்கே பண்றது இல்ல. இந்த வெக்டார் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்றாங்க? இல்ல, ஃபாகிங் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் டிசம்பர்ல மழை இருக்கும், ஜனவரி பிப்ரவரியில தான் கொசு வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு வந்து ஆண்டு முழுவதுமே ஃபாகிங் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து இரவு நேரங்களில் வந்து மழை பெய்யறதுனால தொடர்ந்து ஃபாகிங் வந்து அனைத்து பகுதிகளிலும் பணி மேற்கொள்ளப்பட்டு தான் வருகிறது. இல்ல, சிட்டில வந்து பர்டிகுலரா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கல அப்படின்னு நீங்க தெரிவித்தா கண்டிப்பா அங்க என்ன விசாரணை எல்லா இடத்துலயும் நடக்குது. இன்னைக்கு எங்க வீட்டு காலில் கூட அடிச்சுட்டு போனாங்க. இல்ல இல்ல, அனைத்து பகுதிகளிலும் இல்ல ஒரு நிமிஷம். மழைநீர் வடிகாலில் வந்து ட்ரெயின் வந்து ஓபன் பண்ணி ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். கெனால் பகுதிகளில் வந்து ஃபாக் பண்ணணும்னு தெரிவித்திருக்கோம். ட்ரோன் மூலமா ஃபாக் பண்ணணும்ன்றதை தெரிவித்திருக்கோம். ஆயில் பால்ஸ் போட்டு நம்ம வந்து ஃபாகிங் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல்வேறு பகுதிகள் வந்து ஃபாகிங் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. அப்படி ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஃபாகிங் பண்ணல அப்படின்னு நீங்க பர்டிகுலரா தெரிவித்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஓட்டேரி கால்வாய் போன மலைக்கு அந்த முழு மலையாலுமே வெளில எடுத்துட்டு போற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு பேசிக்கிறீங்க. அதனாலதான் 2-3 நாட்கள் கூட போன வருஷம் தண்ணி காரணமா சொல்லுங்க. அந்த ஓட்டேரி கால்வாயை அகலப்படுத்துறதுக்கான திட்டங்கள் பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க போன மலையப்போ அதை பத்தி ஏதாவது முன்னெடுப்புகள் இருக்காது? இல்ல, ஓட்டேரி கால்வாய் பொறுத்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம், நம்முடைய துறை அமைச்சரிடம் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் வந்து நீர்வளத்துறையுடன் இணைந்து அதற்கான பணிகளை வந்து விரைவில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்காங்க. ஏன்னா போனது நீர்வளத்துறையினாலதான் பிரச்சனையாச்சு. ஏன்னா அவங்க வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோல் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பகுதியில தான் பணி நடக்காம இருந்தனாலதான் இதாச்சு. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்றீங்க. நாங்க வந்து அந்த அமைச்சர்கிட்ட சொல்றாங்க. ஆனா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லணும்னா மெயின்டைன் பண்றதாவது மாநகராட்சி எடுத்து பண்ணலாமே. பொதுப்பணித்துறை கிட்ட கேட்டு நாங்க வந்து சென்னை மாநகராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொதுப்பணி சிறந்த இந்த பக்கிங்காம் கால்வாயாகட்டும், ஓட்டை நல்ல இந்த இதாகட்டும், இது வந்து கார்பரேஷன் எடுத்து பண்ணலாம்ல. நாங்க 33 கெனால்ஸ் இருக்கு. கெனால்ஸ் வந்து மாநகராட்சிக்கு ஒப்படைக்குமாறு நாங்க அவர்களிடம் கேட்டிருக்கோம். ஆனா அவர்கள் வந்து தொடர்ந்து அதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி ஸ்லட்ஜ் ரிமூவ் பண்ணிட்டு தான் வராங்க. மாநகராட்சி சார்பாகவும் அனைத்து பகுதியிலும் ஐசன்ஸ் ரிமூவ் பண்றோம். மேல இருக்க குப்பைகளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வரும். சோ பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுது.
இல்ல சென்னையில வந்து வெள்ளம் தேங்கினாலும் அது உடனே அப்புறப்படுத்துவோன்ற உத்தரவாதத்தை வந்து மாநகராட்சி கொடுக்கும்.